மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் சுனில் ஆனந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக சார்பில் சுனில் ஆனந்த் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் சிறுமுகை பேரூராட்சிக்குட்பட்ட லிங்காபுரம், காந்தவயல் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பவானி ஆற்றின் நீர் தேக்க பகுதி விவசாயிகளிடம் அவர்களது குறைகளை சுனில் ஆனந்த் கேட்டறிந்தார். தொடர்ந்து லிங்காபுரம், காந்தவயல் இடையிலான பாலம் கட்டும் பணிகளை உடனடியாக முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் அவர் உறுதியளித்தார். இந்த தொகுதியில் டிவிக்கு வேட்பாளர் ஆதரவு கொடுப்பாரு. நிச்சயமா அவர் ஆட்சி அமையும். லிங்காபுரம், காந்தவயல், மொக்கமேடு பாலம் 10 வருஷமாக கட்டாமல் அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஏரியா மக்களுக்கு விலங்குகள் பிரச்சனையும், இந்த தண்ணி பிரச்சனையும், இந்த மழை பெஞ்சு டேமில் தண்ணி திறந்து விட்டால் கம்ப்ளீட்டாக இந்த பாலம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வருது. ஆனால் இதை பற்றி யாருமே அக்கறை எடுத்து பார்க்கல. நிச்சயமாக தளபதி ஆட்சி அமைஞ்சோடனே இதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை உடனடியாக சரி செய்து கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறோம். இந்த ஏரியா மக்களுக்கு வனவிலங்கு பிரச்சனைகள் ரொம்ப இருக்குங்க. இங்கே தண்ணி ஏறிடுச்சுன்னா இவங்க எல்லாம் சுற்றி 10 கிலோமீட்டர் சுற்றி ஃபாரஸ்ட்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே. ஸோ இந்த பிரச்சனையை இமீடியட்டாக தீர்வு காணணும். தளபதி ஆட்சி வந்தோடனே நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம். அதுக்கான நம்பிக்கை டெஃபினட்டாக நாங்கள் அந்த மக்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த கிராமத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு பட்டாங்கிறதே கிடையாதாம்மா. 60 வருஷமாக இவங்க இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு யாரும் தீர்வு காணல. தளபதி ஆட்சி வந்தோடனே டெஃபினட்டாக இதுக்கும் தீர்வு காணுவோம்.